ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். வெளிப்படுத்தல் 3:20. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தில் ஆற்றங்கரையில் கூடின பெண்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது இரத்தாம்பரம் விற்கும் பெண்ணாகிய லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்டது. அவள் இயேசுவை தன் இருதயத்தில் அனுமதித்து ஏற்றுக்கொண்டாள். அவள் மட்டுமல்ல, அவள் வீட்டாரும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். இவள் ஊழியக்காரர்கள் தங்கள் வீட்டில் தங்குவதற்கு தனது வீட்டை திறந்து கொடுத்தாள். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நம் எல்லோருடைய இருதயங்களையும் தேவன் தட்டுகிறார். நம்மோடு அமர்ந்து போஜனம் பண்ண விரும்புகிறார். லீதியாளை போல வேத வசனங்கள் மூலம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது சத்தியத்தை கேட்டு விசுவாசித்தால் நாமும் நமது குடும்பமும் தேவனுடைய ஐக்கியமாக வாழலாம். வேத வசனங்களை கேட்கும் போதெல்லாம் இருதயத்தை தாராளமாய் திறந்து தேவன் நம்மில் வாசம் பண்ண அனுமதிப்போம். மலர் வாசனையை கொடுக்கும் மரம் கனிகளை கொடுக்கும். மனிதர்களாகிய நாம் நம் இருதயத்தை திறந்து தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழ நாமும் அவரோடு இசைத்து வாழ அனுமதிப்போம். அமெரிக்க தேசத்தில் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து தன் எதிர்கால கனவுகளோடு இந்தியாவில் மருத்துவ மிஷனரியாக பணிபுரியும் தன் பெற்றோரை பார்க்க வந்த ஐடாஸ் கடரின் இருதய கதவை தேவன் தட்டினார். இவள் கண் எதிரே கர்ப்பஸ்திரீகள் 3 பேரின் மரணம் நிகழ்ந்தது. தேவன் தன் இருதய கதவை தட்டுவதை திறந்தாள். தேவன் செயல்பட ஆரம்பித்தார். மருத்துவ படிப்பு முடித்து வந்து வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரியை உருவாக்கினார். அநேக செவிலியர்கள் பெண் மருத்துவர்கள் உருவாக காரணமானாள். பிரியமானவர்களே, நாமும் தேவனுக்கு நமது இருதயத்தை திறந்து கொடுப்போம். கர்த்தருடைய மகிமைக்காக செயல்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, உமது வசனத்தால் எங்களோடு பேசும்போது நாங்கள் தடை செய்யாமல் எங்கள் இருதய கதவை திறந்து உமக்கு இடம் கொடுக்க உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் தீர்மானங்களில் உம்மை திருப்திப்படுத்தவும் உம்மை கனப்படுத்தவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் மாய்மாலத்தை வெறுத்து உமக்கு உண்மையாக இருக்கவும் உதவி செய்தல்லும். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்கவும் உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று அனுபவிக்கவும் உங்கள் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி எங்களை காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து பெருகவும் எங்கள் நம்பிக்கை தேவனாகிய கர்த்தரில் பெருகவும் முழு உள்ளத்தோடு நன்மை செய்யவும் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் அனுதின தேவைகளில், முயற்சிகளில், பிரயாசங்களில், வருமானத்தில், தொழிலில், வேலையில், வியாபாரத்தில், விவசாயத்தில் உங்க ஆசீர்வாதம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனுதின வாழ்வில் அனைத்து காரியங்களையும் உம்மிடம் அர்ப்பணித்து விசுவாசத்தோடு உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்தல்லுங்க. அப்பா, வியாதியால் உடல் பலவீனத்தால் பிடிக்கப்பட்டுள்ள அனைவர்களையும் உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி அவர்கள் தீர்க்காயுசுடன் வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையினால் தவிக்கிறவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்க செய்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தந்தல்லுங்க. வாகன விபத்துக்கள் ஏற்படாதவாறு பயணம் செய்கிறவர்கள் காக்கப்படவும் வாகன ஓட்டிகளுக்கு கர்த்தருடைய ஞானம் கிருபை தந்து அவர்களை நடத்திடவும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள் காணப்படுகிற பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் முற்றிலும் நீங்கி போகவும் இது நிமித்தம் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சமாதான கர்த்தராலே மீண்டும் இணைந்து ஒன்றாக வாழவும் தேவன் அனுகிரக தந்தர்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளிநாடுகளிலிருந்து கடத்தி கொண்டு வரப்படுகின்ற போதை வஸ்துக்கள், போதைப் பொருட்களை கடத்தும் தொழில் செய்கிறவர்கள், பதுக்கி வைக்கிறவர்கள், சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் திருட்டளவாய் விற்கிறவர்களை தேவரீ தடுத்து ஆட்கொள்ளவும் அவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கவும் மாணவர்கள் இத்தீய செயலில் சிக்கிவிடாதபடி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். சாராள் பேரில் கடாட்சமான கர்த்தர் தாமே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற சகோதரிகளின் வாழ்வில் கடாட்சமாய் இருக்க ஜெபிக்கிறோம். பிரசவத்தை எதிர்நோக்கியுள்ள கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் சுகப்பிரசவத்தை தந்தள்ளவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிபர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்திடவும், குழந்தைகளுக்கு நடைபெறும் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படவும், தேசத்தில் பெருகி இருக்கும் துர் இச்சைகள், அருவருப்புகள், குடும்பங்களுக்குள் காணப்படும் பிரிவினைகள், வம்பு பேச்சுகள், பரியாசங்கள் எல்லாம் நீங்கி போகவும் ஜெபிக்கிறோம். தேசத்தின் பாதுகாப்பு பணியில் இருக்கும் இராணுவ வீரர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் தேவரீர் பாதுகாப்பு கிருபையும் பாராட்டி அவர்களை காத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.